ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 43 தமிழ் 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம். தமிழ் 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு இது 2வது டெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கஷ்டம் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜ் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 51வது கேள்வி, அயோத்திதாசர் பண்டிதருக்கு பெற்றோரிட்ட பெயர்? ஆப்ஷன் பி காத்தவராயன். 52வது கேள்வி, நல்லவை இச்சொல்லை அழகிட்டால் டேஸ் என பிரியும்? ஆப்ஷன் டி நேர் நிறை. 53வது கேள்வி, ஒளிமரபு காண்க ஆடு? ஆப்ஷன் பி கத்தும். 54வது கேள்வி, சால இளந்திரையன் அவர்களின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல்? ஆப்ஷன் சி புரட்சி முழக்கம். 55வது கேள்வி, வினையே ஆடவர்க்குயிர் என்று குறிப்பிடும் நூல்? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. 56வது கேள்வி, முதலாக மக்களுக்கான நூல் நிலையங்களை அமைத்த அரசு? ஆப்ஷன் டி கிரீஸ். 57வது கேள்வி, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருமாறு அமைத்து பாடுவது டேஸ் ஆகும்? ஆப்ஷன் சி பிரிமொழி சிலேடை. 58வது கேள்வி, மாணிக்க வாசகரின் காலம்? ஆப்ஷன் பி 9ஆம் நூற்றாண்டு. 59வது கேள்வி, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? ஆப்ஷன் சி ஜியு போப். 60வது கேள்வி, திருக்குறள் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் டி 1812. 61வது கேள்வி, தமிழருக்கு அருமருந்து போன்றது? ஆப்ஷன் ஏ ஏலாதி. 62வது கேள்வி, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கிறது என்று கூறியவர்? ஆப்ஷன் டி கெல்லட். 63வது கேள்வி, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர்? ஆப்ஷன் சி முனைவர் எமினோ. 64வது கேள்வி, நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? ஆப்ஷன் பி 2004. 65வது கேள்வி, யார் தொடங்கி வைத்த ஞானபோதினி என்னும் இதழை பரிதிமா கலைஞர் நடத்தினார்? ஆப்ஷன் ஏ மூசி பூர்ணலிங்கம். 66வது கேள்வி பொறுத்துக. ஐகார குறுக்கம் தலைவன், ஔகார குறுக்கம் வௌவால், ஆயுத குறுக்கம் முட்டீது, மகர குறுக்கம் போன். அப்படின்னா 2, 4, 1, 3. ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. 67வது கேள்வி, கலைச்செல்வி கட்டுரை எழுதிடல்? ஆப்ஷன் சி எதிர்மறை தொடர். 68வது கேள்வி, நோ பெயின் நோ கெயின் இணையான தமிழ் பழமொழி அறிக? ஆப்ஷன் டி உழைப்பின்றி ஊதியமில்லை. 69வது கேள்வி, புகார் காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? ஆப்ஷன் சி 10. 70வது கேள்வி, மடக்கொடி இலக்கண குறிப்பு தருக? ஆப்ஷன் ஏ அன்மொழி தொகை. 71வது கேள்வி, பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1891. 72வது கேள்வி, தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி டேஸ் படைப்பினால் உச்சநிலை அடைந்தது? ஆப்ஷன் சி கம்பர். 73வது கேள்வி, தமிழுக்கு கதி என்னும் நூல்களுள் ஒன்று கம்பராமாயணம், மற்றொன்று? ஆப்ஷன் சி திருக்குறள். 74வது கேள்வி, அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு? ஆப்ஷன் பி 1946. 75வது கேள்வி, சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்றவர்? ஆப்ஷன் டி அம்பேத்கர். 76வது கேள்வி, ப்ரொசீஜரல் லா கலைச்சொல் தருக? ஆப்ஷன் ஏ செயற்பாட்டு முறை சட்டங்கள். 77வது கேள்வி, நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல்? ஆப்ஷன் சி நற்றிணை. 78வது கேள்வி, இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று கூறுவது? ஆப்ஷன் டி ஏவல் விடை. 79வது கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என பாடியவர்? ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 80வது கேள்வி, கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர்? ஆப்ஷன் ஏ வால்ட் டிஸ்னி. 81வது கேள்வி, கார்ட்டூன் கலைச்சொல் தருக? ஆப்ஷன் சி கருத்துப்படம். 82வது கேள்வி, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 1988. 83வது கேள்வி, 100 என்ற அரபு எண்ணுக்குரிய தமிழ் எண்? ஆப்ஷன் பி கா 00. 84வது கேள்வி, நாளிகேரம் சொற்பொருள் தருக? ஆப்ஷன் சி தென்னை. 85வது கேள்வி, கூற்று 1, கிபி 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு யானை தந்தமும் மயில் தொகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. கூற்று 2, தமிழர்களுக்கு சாவக நாட்டுடனும் கடல் வணிக தொடர்பு இருந்தது? ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 86வது கேள்வி, மேற்கு கோட்டல் நாடு என்பது டேஸ் என சேரும்? ஆப்ஷன் ஏ மேநாடு. 87வது கேள்வி, திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர்? ஆப்ஷன் பி கியாபே விஸ்வநாதம். 88வது கேள்வி, மலச்சேவடி இலக்கண குறிப்பு தருக? ஆப்ஷன் டி ஓமை தொகை.
89வது கேள்வி அந்தக்கேணியும் எந்திர கிணறும் என கூறும் நூல். ஆப்ஷன் சி பெருங்கதை. 90வது கேள்வி உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் என்று கூறியவர். ஆப்ஷன் சி திருமூலர். 91வது கேள்வி சித்திரை வைகாசி ஆகிய இரண்டும் டேஸ் காலத்திற்கு உரியன. ஆப்ஷன் ஏ இளவேனில். 92வது கேள்வி உமரப்புலவரின் காலம். ஆப்ஷன் சி 17ஆம் நூற்றாண்டு. 93வது கேள்வி முதுமொழி மாலையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 80. 94வது கேள்வி காந்தியடிகள் டேஸ் நாடகத்தை பார்த்து உண்மையே பேச வேண்டும் என்று உறுதி பூண்டார். ஆப்ஷன் பி ஹரிச்சந்திரன். 95வது கேள்வி மண்ணாசை கருதி போருக்கு செல்வது. ஆப்ஷன் ஏ வஞ்சித்திணை. 96வது கேள்வி எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் இணையான தமிழ் பழமொழியை அறிக. ஆப்ஷன் பி முயற்சி திருவினையாக்கும். 97வது கேள்வி கலிப்பாவின் ஓசை. ஆப்ஷன் சி துழல் ஓசை. 98வது கேள்வி பனை என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ மூங்கில். 99வது கேள்வி தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் என்று அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் சி நாலாயிரதிவ்ய பிரபந்தம். 100வது கேள்வி திருவருட்பா எத்தனை தொகுதிகளை கொண்டது. ஆப்ஷன் சி 6. ஸோ அவ்வளோதான். டெஸ்ட் நம்பர் 43 தமிழ் 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் கடைசி 50 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ் வந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பேஜ் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ டிபிசி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து குரூப் 2 and 2 எக்ஸாம் நடக்க போகுது. இவ்வளோ நாள் படித்தது உழைப்பை போட்டது எல்லாமே இந்த எக்ஸாமுக்காக தான். ஸோ சென்டர் வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து 8:30க்கு முன்னாடி போக பாருங்கள். மேக்ஸிமம் 9 மணிக்குள்ளே சென்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே போனால் கன்ஃபார்மாக அலோவ் பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. ஸோ வந்து சென்டர் வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் 8:30க்கு முன்னாடி போக பாருங்கள். மேக்ஸிமம் 9 மணிக்குள்ளே போயிருங்க. ஸோ ப்ரெஷர் வந்து போட்டுக்காதீங்க. கூலாக வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.